Hello my dear brothers and sisters, welcome to Let's Clear with A Square. நான் மிஸ்டர் A Square. இன்னைக்கு நாம் லெஜரில் இருக்கிற சம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து லெஜர் பற்றின தியரிட்டிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நாம் லெஜரில் இருக்கிற சம்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு அந்த சம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது ஒரு ஸ்டார்டிங் போஸ்டரில் நான் வந்து அதை கிளியர் பண்ணியிருப்பேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியணும்னா அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெஜர் சம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெஜரோட ஃபார்மெட் வந்து திரும்ப நான் இங்கே ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து டெபிட் சைட் கிரெடிட் சைடு ரெண்டு பக்கம் நம்ம போடணும். டெபிட் சைட்லேயும் டேட்டு, பர்டிகுலர்ஸு, ஜேஎஃப் அதாவது ஜேர்னல் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க, ஜேர்னல் நம்பரு. ஸோ நம்ம அமௌண்ட் அந்த நம்பர் வந்து பெருசாக இப்போதைக்கு நம்ம சிலபஸ் படி எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த காலம் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். அண்ட் அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி வைஸ் வர்ஸா அதே கிரெடிட் சைடில் வந்து நம்ம வந்து காலம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதோட டெபிட் சைடு பேலன்சிங்லேயும் ஆல்ரெடி பார்த்தோம்னா டோட்டலாக பண்ணிவிட்டு டெபிட் சைடோட டோட்டல் கிரெடிட் சைடோட டோட்டலோட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டெபிட் பேலன்ஸு. அண்டு கிரெடிட் சைட் டோட்டல் வந்து டெபிட் சைடோட அதிகமாக இருந்தால் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்றத வந்து எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சம்குள்ளே போகலாம். அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருந்த சம் நம்பர் 11 எக்ஸசைஸில் உங்களோட புக் எக்ஸசைஸில் சம் நம்பர் 11 வந்து இந்த சம் இருக்குது. இதை வந்து டேரெக்டாக லெஜரில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ப்ராசஸாகவே போயிடலாம். இதுதான் கொஞ்சம் என்ட்ரி ஜாஸ்தி. ஸோ வந்து நான் ஜேர்னல் போட்டுட்டு லெஜர் போட்டுடுறேன். பழக நம்ம ஒரு சில சம்ஸ் வந்து ஜேர்னல் போட்டு லெஜர் போட சொல்லுவாங்க. சில சம்ஸில் டேரெக்டாக லெஜர் போட சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜேர்னல் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும், அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். அதனால் எல்லா சம்ஸையுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்றது என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த லெஜர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜேர்னல்லாம் முதல்ல இந்த சம்க்கு எழுதிக்கலாம். அதாவது 1 ஜூன் 2017 இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராஜா கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ அப்போ வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ராஜான்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்மெட்டு எதுவுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ராஜா கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னா அப்போ என்ன என்ட்ரி வரும் நமக்கு, கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ அந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம போட்டுடலாம். அண்டு அதோட எண்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும், போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த டிஆர் வந்து போட்டுருக்கணும், மறக்கக்கூடாது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் தான் எப்பயுமே சொல்லணும். ஸோ அதையும் மறக்கணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் வந்துட்டு யாரோட கேபிட்டல், ராஜாவோட கேபிட்டல் இல்லையா? ஸோ ராஜாஸ் கேபிட்டலில் போட்டுக்கணும். ஸோ இப்போ லெஜர் பண்ணி ஒன்று போனோம்னா அமௌண்ட் வந்து 50,000. இதுக்கு வந்து பிஇ எழுதிக்கணும். நீங்கள் இதை வந்து கொஸ்டின் கூட எழுதிக்கலாம். நான் இப்போதைக்கு சீக்கிரமாக இந்த சமயம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து போட்டோம். நெக்ஸ்ட்டு 6 ஜூன் 2017 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி வரும், கேஷ் உள்ளே வந்திருக்கு, நம்ம வந்து விற்றுருக்கோம். சேல்ஸ் எப்பயுமே வந்து கிரெடிட் சைடில் தான் வரும், பர்ச்சேஸ்லாம் டெபிட் சைடில் வரும். ஸோ அப்போ வந்து எது மூலமாக பண்ணியிருக்காங்களோன்றதை மட்டும் தான் நம்ம வந்து அங்கே மாற்றணும். ஸோ சேல்ஸ் வந்து கீழே இருக்குன்னா அப்போ கேஷ் தான் மேலே வரும் இல்லையா? ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட், கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஸோ நான் வந்து கேஷ் அக்கௌண்ட் இங்கே போட்டுக்கிறேன். கேட்டா அதே மாதிரி இங்கே 2 சேல்ஸ் அமௌண்ட்டில் 8,000 rupees. அடுத்து 8 ஜூன் 2017 தேவிக்கு கிரெடிட்ஸில் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கேஷுக்கு பதிலாக தேவியோட பேர் வந்துடும் இல்லையா? இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு சன்ட்ரி டெப்டர்ஸ். ஸோ நம்ம வந்து அப்படி எடுத்துக்கணும். நமக்கு இப்போ வந்து என்ட்ரி நமக்கு தேவி அக்கௌண்ட்டாக சேல்ஸ் எப்பவுமே கீழே தான் வரும், 4 பேர் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து சேல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தேவி அக்கௌண்ட் டெட்டார் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 9,000.
பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். அப்புறம் வந்து பர்ச்சேஸ்டு கேஷ் தான் நம்ம வந்து ஜேர்னல் இருக்குது. அப்புறம் வந்து அடுத்தது வந்து அண்ட் இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சாந்தி ஆன் கிரெடிட்னு இருக்கு இல்லையா? அப்போ வந்து பர்ச்சேஸ் டு சாந்தி இல்லையா? ஏன்னா கேஷில் வந்து வாங்க கிரெடிட்டில் வாங்கிப்போம். ஸோ அவங்க வந்து கிரெடிட்டாஸ்லாம் வந்து கீழே தான் வருவாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு கிரெடிட்டாஸை சாந்தி அக்கௌண்ட். அமௌண்ட் அதே மாதிரி 5,000. ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஜேர்னலில் போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 5 ஜேர்னல் போட்டிருக்கோம். பட் இதில் எவ்வளோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், தேவி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சாந்தி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து லெட்ஜர் போட்டு காமிக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணுன்றத வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த வேர்டில் இருக்கும், நம்ம வந்து எக்ஸல் போயிடும். இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் இப்போ என்னென்ன அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பேஜில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேஷ் அக்கௌண்ட்டு, ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், எல்லா அக்கௌண்ட் நம்ம என்னென்ன ஜேர்னலில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் எடுத்துருக்கோமோ எல்லாமே வந்து நம்ம வந்து லெட்ஜரில் கேட்டால் கொடுக்கணும். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம், மற்றபடி நம்ம வேலை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து சேல்ஸு, தேவி அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சாந்தி அக்கௌண்ட். ஸோ இந்த சம்பளம் வந்து நம்ம 6 இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து லெட்ஜரோட ஃபார்மேட் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கேஷ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். கேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது ஜேர்னல் வச்சு நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் வந்துருக்கு, இங்கே ஃபஸ்ட் என்ட்ரியில் இங்கே வந்துருக்கு, அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துருக்கு, அண்ட் இங்கே வந்துருக்கு. ஸோ 3 என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டுமே வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டை பார்க்கணும். அந்த கேஷ் அக்கௌண்ட் இருக்கிற இடம் வந்து மேலே, அதாவது டெபிட் சைடில் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிறத அப்படியே நம்ம வந்து டெபிட் சைடில் போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது மேலே இருந்ததுன்னா டெபிட் சைட் இல்லையா? டெபிட் சைடில் வந்து அந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம டெபிட் சைட்லேயே போட்டுக்கணும். கிரெடிட் சைடில் இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நேமை வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் ஒரு இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட்டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில், அதாவது மேலே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கீழே இருக்கிறத நான் அப்படியே இங்கே வந்து டெபிட் சைடில் போட்டுறேன். இப்போ இதுதான் எனக்கு டெபிட் சைடு. நான் வந்து இங்கே டெபிட் சைடு, கிரெடிட் சைடு 2 கிரெடிட் வச்சுக்கிறேன். ஸோ நான் 2 சைடு இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் டேட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அது என்ன டேட்டு 1/6/2017. ஸோ அப்போ நான் இங்கே வந்து 2
ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நான் வந்து இங்கே லெஜர் வந்து என்டர் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலாக இது 50,000 இல்லையா? ஸோ அந்த 50,000 அப்படியே நான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேஷ் நடந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி திரும்ப நடந்திருக்கு, பட் சேல்ஸ் ஆனால் கேஷ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ அதே ஃபங்க்ஷன் தான். அது எப்போ நடந்திருக்கு? 6th ஜூன் நடந்திருக்கு, 8,000 rupees. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து 6th ஜூன் 2017 டூ சேல்ஸு சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000. ஸோ வேறு எங்கேயும் வந்து மேலே இல்லை. படுத்த அந்த 3வது என்ட்ரியில் கேஷ் இல்லை. இங்கே 4வது என்ட்ரியில் பார்த்தா இங்கே கேஷ் இருக்குது, பட் கீழே இருக்குது. ஸோ இது வந்து அப்போ கிரெடிட் சைடில் இருக்குது. அமௌண்ட் தான் நம்ம கிரெடிட்டில் தான் போட்டுருக்கோம். அப்போ மேலே இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் தான் போட்டுருக்கோம். அப்போ இங்கே மேலே பர்ச்சேஸ் இருக்கா, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன டேட்டு, 15th ஜூன் 4,000 rupees. அப்போ வந்து 15th ஜூன் போட்டுட்டு இங்கே அங்கே வந்து நம்ம டூ போட்டோமா, டெபிட் சைடில் நம்ம டூன் போட்டோம்னா கிரெடிட் சைடில் வந்து நம்ம பைன் போடுவோம். அதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4,000. அவ்வளோதான். இப்போ வேறு ஏதாவது இப்போ கேஷ் என்ட்ரி வேறு ஏதாவது நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோமா? இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம பேலன்ஸ் வந்து டோட்டல் பண்ணிடுறோம். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இந்த பக்கம் 2 சைடு வந்து நான் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து இங்கேயும் ஒரு இந்த டோட்டல் வந்து நான் இந்த 2 நான் டோட்டல் பண்ணுவேன். எனக்கு வந்து இங்கே 2 பக்கமும் பேலன்ஸ் டேலி ஆகணும் டோட்டல். அப்போ வந்து எந்த சைடு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே 50 + 8 பார்த்தா 50, இங்கே 50 + 8 இப்போ நான் டோட்டல் பண்ணேன்னா எனக்கு 58,000 rupees வரும் இல்லையா? அப்போது இதுதான் பெரிய டோட்டல். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே நான் முதல்ல டோட்டல் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து இங்கே 58,000 வந்துருச்சா, இங்கே 4,000 தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே 58,000 வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து 54,000 இங்கே வந்து டெபிட் சைடை விட கிரெடிட் சைடு வந்து டோட்டல் கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து டெபிட் பேலன்ஸ் இல்லையா, டெபிட் சைடு தானே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரெடிட் சைடில் தான் வந்து அந்த பை பேலன்ஸ் கார்டு தான் போடணும். ஸோ இது போடும்போது அந்த மந்தோட டேட் 36/2017 இல்லையா? ஸோ அப்போ வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற 54,000, அதாவது ஏன் 50,000 அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 58,000 - 4,000 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 54,000. ஸோ அதை நான் அப்படியே வந்து இங்கே ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 58,000 கிடச்சி. ஸோ இங்கே டோட்டல் டேலி ஆகிடுச்சு. இந்த பேலன்ஸ் இந்த போன மாதத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த மாதத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மாதத்தோட டேட் என்ன, 1/7/2017. ஸோ அந்த அடுத்த மாதத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸில் இருக்கிறது ப்ராட் டவுன் எழுதுவோம். டெபிட் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸை. ஸோ இது கேரி டவுன், அதாவது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கேரி பண்ணது அடுத்த மாதத்துக்கு அதை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அந்த ப்ராட் டவுன் சொல்கிறாங்க. அதாவது வீடியோ இப்போ வந்து இப்போ கேரி டவுனில் நமக்கு போட்டு சொன்னால் நம்ம வந்து அதை அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான். இதுதான் அடுத்த மாதத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். இவ்வளோ தான் லெட்ஜர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டோம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து போடணும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த லே அவுட்ஸை மட்டும் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். மாதிரி நம்ம வந்து 6 புக்குக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து க்ரியேட் பண்ண போது ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
ராஜாவோட கேபிட்டலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது, அதுவும் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு. இப்போ ஆனால் இது வந்து கிரெடிட் சைடில் இருக்கு இல்லையா? ஸோ அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நேச்சர் தான் பார்க்கணும். இப்போ இது வந்து கீழே இருக்குது, அப்போ அதுக்கு மேலே இருக்கிற எந்த சைடில் போகணும், கிரெடிட் சைடில் போகணும்னு சொல்லியிருக்கோன்னா அப்போ வந்து இங்கே பை கேஷ்னு போகணும். அதாவது இன்னைக்கு 1st June 2017 பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 50,000 போட்டுருவோம். அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரிலையும் பார்த்துருக்கோம், டபுள் என்ட்ரிலையும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சேனலுக்கு இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 ஆஸ்பெக்ட். கேஷை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வந்து கேபிட்டல் வந்து டெபிட் ஆஸ்பெக்ட். ஆனால் ராஜாஸ் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கேஷ் வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதுதான் வந்து கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அதுக்கு மேலே வேறு எதுவுமே இங்கே கேபிட்டலில் இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னு நம்ம வந்து டோட்டல் பண்ணலாம். ஆனால் அந்த பக்கம் நம்ம டேலி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நான் இங்கே தான் ஒரு என்ட்ரி இருக்கா இல்லை, ஸோ பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம நேரத்தை அப்படியே எடுத்து வந்து போடணும் மந்த் எண்டில். அப்போ 36/2017 போட்டு 2 பேலன்ஸ் கேரிட் ஆகும். இங்கே வந்து கிரெடிட் சைடு தான் பேலன்ஸ் இருக்குது, டெபிட் சைடு பேலன்ஸ் இல்லை பார்த்தீங்களா? அப்போ வந்து இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா? நம்ம வந்து கிரெடிட் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது, டெபிட் சைடு வந்து ஒன்றுமே இல்லை, அதாவது இது கம்மியாக இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ் கேரிட் வந்து இந்த பக்கம் போட்டுருவோம். இது வந்து 2 பேலன்ஸ் கேரிட் போட்டுருவோம். நம்ம நேரத்தை அப்படியே போட்டு நம்ம வந்து இங்கே டேலி பண்ணுவோம். ஸோ அடுத்த மாதம் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்கும்? திரும்ப கிரெடிட்ஸ், அதாவது டெபிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் வந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும். 1/7/2017 போட்டு நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு அதே 50,000 திரும்ப கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சேல்ஸில் என்னென்னலாம் நடந்திருக்கு? 2 என்ட்ரி இல்லையா? கேஷு தேவி ரெண்டுமே மேலே, ரெண்டுமே வந்து சேல்ஸ் எப்பவுமே கீழே தான் வரும்ன்றால் இது ரெண்டுமே கிரெடிட் சைடு தான் போயிடும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து அடுத்த இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகுது சேல்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் ஆஸ்பெக்ட் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரிஸ் மட்டும் லைட்டாக மாற்றி விட்டுக்கலாம். கேஷ் 6th அப்போ கேஷ் கொடுத்து பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பை கேஷ்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை போடுவோம். எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு? கேஷ் டு சேல்ஸ் வந்து 8,000, சேல்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம அதிலே போட்டுடலாம் இல்லையா? அடுத்து தேவி அக்கௌண்ட்டு சேல்ஸ்ன்றது 8ஆம் தேதி, அதுவும் 9,000. அப்போ என்ன பண்ணுறோம், 8th June போட்டு பை தேவின்னு போட்டு போட்டு நம்ம 9,000 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், டெபிட் சைடில் எதுவுமே வராது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், டேலி இந்த பக்கம் பண்ணிடுறோம். இதுவும் கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும், 17,000 டோட்டல். பட் அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து 17,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆக்கி கீழே இறக்கிடலாம். 17,000. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் இது வந்து கிரெடிட் பேலன்ஸு, அதனால் 17,000. கிரெடிட் சைடில் வந்துன்னா பேலன்ஸ் போடும்போது கேஷ் அக்கௌண்ட் ஈக்குவல் டு 50,000, கேபிட்டல் அக்கௌண்ட் ஈக்குவல் டு 50,000 சிஆர்னு போடணும். இது சப்போஸ் கேஷ் வந்து டெபிட் சைடில் இருந்ததுன்னா அது வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்தால் டிஆர்னு போட்டுருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்று. நம்ம அதில் லாஸ்ட்டாக அதை சொன்னேன். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அவ்வளோதான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தேவி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு என்ட்ரி தான் நடந்துருக்கு.
தேவி அக்கௌண்ட் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு என்ட்ரி, தேவி வந்து இப்போ வந்து டெபிட் சைடு இருக்குது. அப்போ வந்து சேல்ஸ் வந்து இந்த டைம் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 8th June அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ 8th June 2017 டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000 இல்லையா? ஸோ இங்கே 8,000 போட்டுக்கலாம். இங்கே டெபிட் சைடு தான், அது அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். 8,000. அப்போ வந்து டெபிட் சைடு தான் பேலன்ஸ் வந்திருக்கு, கிரெடிட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு டெபிட் பேலன்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து மந்த் டைமில் பேலன்ஸ் கேரிட் ஆன் ஆகும். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு நம்ம அந்த 8,000 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 8,000. இப்போ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1/7/2017. Purchase account, பர்ச்சேஸில் 2 என்ட்ரி நடந்திருக்கு. பர்ச்சேஸ்டு கேஷ் அண்ட் பர்ச்சேஸ்டு சாந்தி. ஸோ பர்ச்சேசிங் வந்து டெபிட் சைடில் இருக்கிறனால நம்ம வந்து அந்த அமௌண்ட் அந்த என்ட்ரிஸில் வந்து டெபிட் சைடில் தான் வரும். ஸோ டெபிட் பேலன்ஸ் தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதை பே பண்ணிடுறேன். கேஷ் வந்து 15th அன்றைக்கி 4,000. சாந்தி வந்து 20th அன்றைக்கி 5,000. ஸோ நம்ம அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுவோம். Cash account 4,000. அதாவது இன்னைக்கு 15,000 பண்ணியிருக்கேன். இங்கே 20th June 2017 வந்து சாந்தி அக்கௌண்ட் 5,000. ஸோ டோட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் 9,000. ஸோ டெபிட் சைடு வந்து பர்ச்சேஸ் வரப்போ வந்து டெபிட் சைடு இருக்கும். ஸோ நம்ம அண்ட் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு இருக்கும். ஸோ வந்து டெபிட் பேலன்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ண போது சாந்தி அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறோம். சாந்தி அக்கௌண்ட்டில் ஒன்றே ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதாவது பர்ச்சேஸ் தான் நடக்குது. அது இந்த ஜேர்னலில் பார்க்கும்போது கிரெடிட் சைடில் சாந்தி இருக்குது. ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ வந்து ஃபஸ்ட் இந்த அக்கௌண்ட்டில் இந்த கான்டாக்டில் க்ளியர் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து ஸோ 20th June மட்டும்தான் வேலை நடந்திருக்கு. பை பர்ச்சேஸ் இல்லையா? ஸோ கிரெடிட் ஆஸ்பெக்டில் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட் 5,000. ஸோ வேறு எதுவும் பேலன்ஸ் நடக்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 5,000 நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். ஸோ இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ்
இந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எல்லாம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் வந்து ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து இங்கே டெபிட் பேலன்ஸ் வந்துருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன் 54,000 இதுதான் நம்ம வந்து பேலன்ஸ் வந்து இங்கே ராஜாஸ் கேபிட்டல் 550,000 கிரெடிட் ஆகுது. ஸோ வந்து 50,000 CR அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக கிரெடிட் ஆஸ்பெக்ட் இப்போ எவ்வளோ இருக்குது 17,000. ஸோ அப்போ 17,000 அண்டு தேவிஸ் அக்கௌண்ட்டு 8,000 DR. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு சாந்தி அக்கௌண்ட்டு பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து 9,000, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 9,000 DR, சாந்தி அக்கௌண்ட் வந்து 5,000 CR. தான் வந்து நம்ம வந்து லெஜர் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஜேர்னல் போல ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு அதுக்கு நரேஷன்லாம் இதாட்டு நான் இதில் போடல, பட் கண்டிப்பாக போடணும். ஜேர்னல்லாம் என்டர் பண்ணிவிட்டு லெஜர் போஸ்ட் பண்ணணும். டேரெக்டாக லெஜர் போஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ரஃபாக கூட எழுதி செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜேர்னல்லாம் மைண்டில் இருக்குது, நான் சூப்பராக ஜேர்னல் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம லெஜரு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சு அந்த அக்கௌண்ட் ஆளுங்க கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிளியராக முடிச்சிடலாம். பட் பெருசாக போகும், ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுலேயும் நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது இல்லை வேறு சமயம் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் இல்லை அடுத்த வீடியோவில் ஏதாவது ஸ்டார்டிங் போஸ்ட்டில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நாலேஜ் நாட் மார்க்ஸ். திஸ் இஸ் எஸ்கோயா signing off and have a great day.